என்ன நடக்குது நம்ம நாட்டுல? ஏன்னா 20 நாளா சாப்பிடாம ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காரு. இந்த கவர்ன்மெண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம அவர இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசுறது அரசியல்வாதி பத்தி, நடிகர பத்தி கிடையாது. நான் பேசுறது ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். சோனம் வாங்சுக். இப்பலாம் நண்பன் மூவி பார்த்திருப்போம். அதுல விஜய் சார் கேரக்டர் பொசசிவ் பசப்புகள் இவரோட ரியல் லைஃப் கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் அந்த படத்த எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இன்னைக்கு இந்த போராடுற அளவுக்கு வந்திருக்காருன்னா, அப்ப இந்த கவர்ன்மெண்ட் என்ன மாரி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. லடாக் மக்களுக்காக செயற்கை பனிப்பாறைகளை வச்சு இவர் அங்க இருக்க குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுபோக எல்லையில இருக்க 50,000 ராணுவ வீரர்களுக்கு ஹீட் டென்ட் அமைச்சு கொடுத்து அவங்க குளிரெல்லாம் போக்கியிருக்காரு. ஆல்டர்னேட் எஜுகேஷன்ல பெரிய புரட்சியே பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ண சாதனை நிறையா இருக்குது. ஆனா இவர் பண்ண சாதனைய விட நம்ம மத்திய கல்வி அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா? தர்மேந்திர பிரதான். அவர் பண்ண சாதனை ரொம்ப அதிகங்க. இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ இதுவரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் அவர் பண்ணவே இல்ல. இவர் பண்ண இன்னொரு சாதனை சொல்ல மறந்துட்டேங்க. எக்ஸாம் டைம்ல டெலிகிராம் பேன் பண்றது. சீப்ப மறைச்சு வச்சு எப்படிங்க கல்யாணம் நிக்கும்? அந்த மாரி தாங்க இருக்கு இந்த மாரி பண்றதெல்லாம். அவர் எதுக்காக போராடிட்டு இருக்காரு? அவரோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, நீட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயத்துல கவர்ன்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி எடுக்கணும். அதுபோக நம்ம மத்திய கல்வி அமைச்சு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் பாதுகாப்பாகவும், எஜுகேஷன் சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி அவருக்கு இன்னொரு கோரிக்கையை வலியுறுத்துறாரு. இப்ப இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களின் ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு கோரிக்கையா இருக்கிறது அவர்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை கைவிடணுங்கிறது தான். உடல்நிலை மிகவும் மோசமாகறதுக்குள்ளார மத்திய அரசு அவர் கோரிக்கையை பரிசீலனை பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அது மாணவர் போராட்டம் மாறதுக்கு முன்னாடி.